பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர் பை கொலத்தூர் பாபு கேட்டரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். இன்னும் ஒவ்வொரு ஜோதிட ஆலோசகர்களும் நமக்கு ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை கூற இருக்கிறார்கள். ரியாலிட்டி வாழ்க்கை எப்படிங்க இருக்கும் இந்த ரிஷபராசிக்கு அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் ரிஷபத்துக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுனாரு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ற மாதிரி இந்த வருஷம் அரசியல் களப்பணிகள் கூட நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கான்றதையும் கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா மிக்க நல்லா இருக்கும் ஐயா. ரிஷபராசிக்காரர்களுக்கு ரங்கநாதர் தான் சுக்கிரனுடைய அதிபதி. ஸோ ஸ்ரீரங்கம் ஒரு முறை போயிட்டு வருவது எப்பவுமே ரொம்ப நல்லது. அதில் இந்த வருஷம் ரொம்ப நல்லது. அதே போல் மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு இப்போ வெண்தாமரை மலர்கள் கொடுக்க அமோகமாக இருக்கும். முடியாதவர்கள் வெளிநாட்டில் இருந்தால் மனதார பிரார்த்தனை செய்தாலே போதும். ரிஷபத்துக்கு சனி வாக்கியத்தின்படி இன்னும் 2 ஆண்டு காலம் அங்கே தான் இருக்கார். திருக்கணிதத்தின்படி இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கார். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு சனி ரொம்ப லாபத்தை கொடுக்க போகிறார். இந்த சமயத்தில் நீங்கள் செட்டில் ஆகலை, எந்த டைம்லையும் செட்டில் ஆக முடியாது. இந்த டைமில் ஆக்கப்பூர்வமான விஷயத்துக்கு பண்ணுங்கள். 8 மணி நேரம் கண்டிப்பாக உழைக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேக ஆரோக்கியம் என்றாலே கொஞ்சம் முதுகு கழிவு பாதையை சிறிது கவனமாக பார்த்துக்குங்க. எல்லாம் அஷ்டலட்சுமி கடாட்சம் எல்லாம் வரும். திடீர்னு எதிரிகள்லாம் அது இதுன்னு சொல்வார்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். ஆனால் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம், பெற்றோர் பெரியோருக்கு அவங்க கையெழுத்து போட்ட விஷயத்துலலாம் சில சிக்கல், இது போல் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பெரிய கௌரவம் தேடி வரும். அரசியலமைப்பில் ஏற்றங்கள் காணப்படும். மீடியா துறையினர், படைப்பாளர்கள், அதே போல் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த விருதுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமான அமைப்புக்கு ஏற்படும். பெண்களுக்கு அனுகூலங்கள் காணப்படும். ரிஷபராசியை சார்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இந்த பரவ வருடத்தில் திருமணத்திற்கு முயற்சி எடுத்தீர்கள் என்றால் கண்டிப்பாக டக்குன்னு இந்த வருடத்திலே உங்களுக்கு கைகூடக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஏற்படும். எல்லா சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு. தொழில் செட்டில் ஆகிடும். ஸோ ஒரு மனுஷனுக்கு தொழில் செட் ஆகிட்டு குடும்பம் செட் ஆகிட்டா அந்த வருஷத்தோடு வேறு நல்ல வருஷம் கிடைக்காது. இதெல்லாம் வேணாம், எனக்கு நண்பர்கள் சிற்றின்பம் தான் வேண்டுமென்றாலும் அதுவும் செட்டில் ஆகிடும். ஆனால் இது செட்டில் ஆகாது. ஏதாவது ஒன்று செட் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்க. சின்ன சேலம் சுதாகண்ணன் அவர்கள் ரிஷபத்துக்கு எப்படி அமையுமா? ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லா இருக்குது இந்த வருஷம். அவங்களுக்கு குரு பகவான் 7வது ஸ்தானத்தை பார்க்கறதுனால நல்ல சுபமான திருமண வாழ்க்கை தாமதமானவங்களுக்கெல்லாம் சீக்கிரமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை நல்லா இருக்குது. 10ல் ராகு இருந்து பல தொழில்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுக்க போகிறாரு. அதனால் தொழில் வளர்ச்சி உங்களுக்கு நல்ல முன்னேற்றமாக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளோட அமைப்பில் மட்டும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சோம்பல் தன்மை குழந்தைகளுக்கு இருக்கலாம். அதனால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய சோம்பல் தன்மையும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்து அவங்கள நல்லபடியாக கொண்டு வரணும். 10ல் இருக்கக்கூடிய பாம்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா பல தொழில்களையும் கொடுப்பார். பல விஷயங்களில் சிக்க வச்சிருவார். அதனால் தொழில் விஷயத்தில் பெரிய லெவலில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக ஏற்படுத்திக்காமல் தகுந்தமான முறையில் உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்தாவே நல்லாயிருக்கும். 11ல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் நல்ல ஒரு சுபமான விஷயத்தை கொடுப்பாரு அப்படின்ற விஷயத்தில் சனி பகவான் 11ல் உட்காந்துருக்காரு. ஒரு பாவகிரகமாவது 10லையும் 11லையும் இருந்தால் அவன் நல்ல ஜீவனம் செஞ்சு வாழ்ந்துருவான் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஜீவனத்தையும் நல்ல ஒரு சேமிப்பு திறனையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த வருடம் கிரகங்கள் ஃபேவரபுளாக வந்திருக்காங்க. ஆனால் ரிஷபராசிக்கு நல்ல ஹாப்பியான ஆண்டு தான். மிக்க நன்றிமா. திரு வெங்கடேசன் ஐயா அவர்கள் ரிஷபத்துக்கு எப்படி அமையுதுங்க ஐயா? சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ரிஷபராசி நேயர்களே, இது வரைக்குமே உங்களால் சாதிக்க முடியாத எத்தனையோ காரியங்கள் இந்த வருடத்தில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் பார்த்திங்கன்னா வாடகை வீட்டில் தான் இருந்தேன் அப்படின்னாலும் இந்த வருடத்தில் கண்டிப்பாக உங்களால் சொந்த வீடு கட்டத்துக்கான அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகன வசதி இல்லாதவர்கள் இந்த வருடத்தில் கட்டாயம் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கியாவது ஒரு வண்டி வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே இது வரைக்கும் பிரிவுதல் வாக்குவாதங்கள் இருந்தது எல்லாமே இந்த வருடத்தில் உங்களுக்கு அற்புதமாக நடக்க இருக்கிறது. 2 பேரும் ஒற்றுமை பலப்படுத்தி கொடுக்கும். தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தில் இதுவரைக்கும் குறைபாடாக இருந்தது, சரியான ஒரு மருத்துவர் கிடைக்கல அப்படின்னாலும் இந்த வருடத்தில்
அதுக்கான மருத்துவர் சரியான அமைத்து அவருடைய உடல் உபாதைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையப் போகிறது. பூமி, மனை, வீடு வசதி இல்லாதவர்கள் அனைவருக்குமே இந்த வருடத்தில் பூமி மனையோட செல்வந்தராக நீங்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டுமல்ல, வருடத்தில் இந்த வருஷத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கும் மகாலட்சுமிக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலுக்கு நீங்கள் குங்குமம் வாங்கி கொடுப்பதன் மூலமாக நல்ல ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் இருந்து சொத்து பிரச்சனைகள், பூர்வீக சொத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அதை நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் அமையப் போகிறது. அது மட்டுமல்ல, ரொம்ப காலமாக குழந்தை பேர் இல்லாமல் இருக்குது, திருமணமாகி 10 வருடமாகி 15 வருடமாயும் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறனாலும் கூட இந்த வருடத்தில் குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பலன் அற்புதமாக இருப்பதனால் இந்த வருடத்தில் ரொம்ப காலம் திருமணம் ஆகாமல் 30 வயது ஆயும் 30 வயது கடந்தும் முன்னால் திருமணம் ஆகவில்லை அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் இந்த வருடத்தில் உங்களுக்கு அற்புதமான வகையில் திருமணம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வருகின்ற பௌர்ணமி நாட்களிலும் கிரிவலம் செல்வதும் சிறந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க ஐயா. திரு முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் ரிஷபத்துக்கு எப்படி அமையுதுங்க ஐயா? அழகும் வசீகர எண்ணம் கொண்ட ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பிறக்கிறதே ராஜாவாக இருக்கிறது குரு பகவான். அப்போ உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 8 கூடியனா வரார். ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு பகையாக இருந்தாலும் குரு 11ஆம் இடத்திலிருந்து கோச்சார சனி பகவான் அங்கே இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போயிருக்கிறது. ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும், குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செஞ்சு இதுக்கு முன்னாடி நிறைய தோல்விகள் கண்டிருப்பாங்க. அவர்களுக்கு எல்லாம் இந்த நேரத்தில் நிறைய ஒரு வெற்றிகள் நிறைய கிடைக்க போக இருக்கின்றது. குறிப்பாக பெண்கள், ரிஷபராசிக்காரங்களோட பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவம், மதிப்பு, வீட்டில் பிரச்சனையாக இருந்ததெல்லாம் பிரச்சனைக்கு முடிவு கொடுத்து உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்ற ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு முன்னாடி வீடு கட்டி பாதியில் நின்றுருக்கும், இல்லை இதுக்கு முன்னாடி இடமே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய இருக்கின்றது. அதே நேரத்தில் இவ்வளோ நாள் வரைக்கும் உங்களுடைய பூர்வீக சொத்தில் நிறைய சிக்கல் பிரச்சனைலாம் இருந்திருக்கும், பங்காளி சண்டைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் நிவர்த்தி செஞ்சு உங்களோட மனதிற்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்மளாலையும் இதை சாதிக்க முடியும். இதுக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களாம் சொந்தமாக தொழில் செய்யணும்னு ஒரு முயற்சி எடுத்திருப்பாங்க. அந்த தொழிலுக்கான அமைப்பு இந்த இத்தனை நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எது ஏற்படுத்தி கொடுத்துருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசைகள் அனைத்துமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நம்பர் 1 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க தான். அதனால் காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்ற மாரி இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த ஆண்டு நல்ல சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல முறையில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபாடு செய்யுங்க. நல்ல முறையில் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றிங்க ஐயா. நிரந்தர மகிழ்ச்சிக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள்னு சொல்லியிருக்காங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பிஹைண்ட் பக்தி வழங்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் 2026. டைட்டில் ஸ்பான்சர் சௌபாகியா அப்ளையன்சஸ், பவர்ட் பை கொலத்தூர் பாபு கேட்ரிங் மற்றும் வின்முகில் அகாடமி. ஹெல்தி பார்ட்னர் லயன் லைனா டேட்ஸ். லொகேஷன் அண்ட் ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ்.